தலைமை அசைஞ்சால்தான் கீழே இருக்கவங்க அசைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, ஒருத்தர் போடுறாரு ஜூனுன்னீங்க, ஜனவரின்னீங்க, பிப்ரவரின்னீங்க, மார்ச்ன்னீங்க, ஜூனுக்கு பிறந்த நாளைக்கு அப்புறம் பாருன்னாரு, அது வருது, ஒன்றுமே நடக்கலையே யார் போடுறாங்க. அப்போ அவங்க வந்து வெளியில் அடி வாங்கும்போது அந்த ஆதங்கம், இவங்க சொல்கிறதுலாம் கரெக்டு தான் போல். தாவேகால இருக்கிறவங்களாம் வந்து ரசிகர்களாக இருந்து இருக்கிறவங்களாம் இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டாரு. அவர்கள் கட்சிக்காரங்களாம் மாறி போயிட்டாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட டீம், எல்லாரும் கிடையாது. ஏங்க இந்த மாதிரி வர்ற கூட்டம் வந்து பெரிய வாக்குகளாக மாறாது. அது ஒரு கருத்தை வேணா காலத்திற்கும் மாறாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், மாறாது. ஏன்னா 1,00,000 பேர் தரலாம், நீங்கள் அவங்க சொல்லிக்கலாம் 5 லட்சம். அப்போ இந்து முன்னணி மாநாட்டை மிக எதிர்ப்பாக திமுக பெரிய ஒரு விஷயமாக அப்படி நீங்கள் பேசுகிறீங்க பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் நடத்துறீங்க. அதிமுகவை கண்டிக்கிறீங்க, அப்படி பண்ணாங்க, விலை போய் விட்டார்களா அப்படின்னு. கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜாசியை கூப்பிட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன விலையாக போனீங்க? பாஜக இங்கே மதவாதத்தை கையில் எடுக்காத வரைக்கும் பாஜகவுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். நீங்கள் ஊழலுக்கு எதிராக மற்ற விஷயங்களை கொண்டு போனீங்கன்னா பாஜகவே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நடக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை பண்ண அரசியல் தான் உங்களுக்கு ரீச் ஆச்சு. வணக்கம். சமீபத்தில் நடந்த தமிழகத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். முருக பக்தர் மாநாடு மற்றும் திமுக அதிமுக இடையே கருத்து மோதல். இன்று நம்ம விவாதிக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். நான் வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆனால் முருக பக்தர் மாநாடு சமீபத்தில் முடிஞ்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான அரசியல் தாக்கத்தை உருவாக்குன்னு நினைக்கிறீங்க? முருக பக்தர்கள் மாநாடு, அதாவது பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்தந்த மாநில இதுக்கேற்ற மாதிரி அரசியல் பண்ணுறது. அங்கே போனால் துர்கா வெஸ்ட் பெங்காலில், இங்கே வட மாநிலங்களில் ராமர், கிருஷ்ணர் அண்டு இவர் விநாயகர், கணேஷ் அப்படி. மகாராஷ்டிரா தமிழகம் வரும்பொழுதும் விநாயகர் சதுர்த்திலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. இங்கே வந்து வேறு இது இருக்குது மனநிலை மக்களுக்கு. இப்போ முருகரை கையில் எடுத்துகிறேன். போன தடவையே 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரைலாம் போனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் வந்து சமாதானமாக வாழ்கிறோம். ஒரு மாதிரி மற்ற வட மாநிலங்கள் மாதிரி ரொம்ப அடுத்த மதத்தை தவறாக பார்க்குறது, துவேஷம் அது கிடையாது. எல்லாம் தாயா பிள்ளையாக தான் பழகிறவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயில் போவான், மற்ற அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நாகூருக்கு போவாப்புல, அப்படியே நாகப்பட்டினம் போவாப்புல, வேளாங்கண்ணி போவாங்க. திடீர்னு போய் பள்ளிவாசலில் குழந்தைங்களை தூக்கிட்டு போய் காலையில் அந்த ஓதிட்டு வரவங்க, ஊதுனா குழந்தைக்கு நல்லா நிற்பாங்க. இங்கே இருக்கிற தர்காக்களுக்கு போவாங்க, எல்லா இதுவும் போவாங்க. இந்து மக்களுக்கு அந்த ஒரு ஒரு பரந்த மனசு உண்டு. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குமானா எனக்கு தெரியாது. ஆனால் இந்து மக்கள் வந்து அப்படி கிடையாது. அவர்கள் நீங்கள் வாங்க எங்களோட அந்த தர்காவுக்கு வாங்கினா டக்குனு தொப்பியை மாட்டு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது உள்ள நாடு நம்ம நாடு, தமிழ்நாடு. இங்கே இவர்கள் நடத்துகிற அந்த முருகன் யாத்திரையை வந்து, முருகன் மாநாடை வந்து இந்து முன்னணி தான் நடத்துகிறாங்க, பாஜக கூட நடத்தலை. அப்போ இந்து முன்னணி மாநாட்டை மிக எதிர்ப்பாக திமுக பெரிய ஒரு விஷயமாக அப்படி நீங்கள் பேசுகிறீங்க பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் நடத்திடக்கூடாது. அறநிலைத்துறை சார்பாக நீங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க, அது வந்து மிக மிக தவறான விஷயம். அன்றைக்கி ரவிக்குமார் போன்றோர் அதை கண்டிச்சே எழுதுனாங்க, கூட்டணி ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களே எழுதுனாங்க. அந்த மாநாட்டில் நீங்கள் யாரை கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தீங்க? நம்ம அர்ஜுன் சம்பத்தை, நீங்கள் சொல்கிற சங்கிகள், அந்த அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவரை அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தீங்க. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய இது? இன்னொன்று, நீங்கள் வந்து அதிமுகவை கண்டிக்கிறீங்க, அப்படி பண்ணாங்க, விலை போய் விட்டார்களா அப்படின்னு. கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜாசியை கூப்பிட்டு வந்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன விலையாக போனீங்க? உங்களுக்கு அவசியமே இல்லையே, உங்களை யாரும் நிர்பந்திக்கலையே, நீங்கள் ஒன்றும் அவங்க கூட்டணியில் இல்லையே. நீங்கள் தான் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களே. அப்போ நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் யாரை கூப்பிட்டுருக்கணும்? ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கணும், சோனியா காந்தியை கூப்பிட்டுருக்கணும், இல்லாட்டி மம்தாவை கூப்பிட்டுருக்கலாம், இல்லாட்டி உமர் அப்துல்லாவை கூப்பிட்டுருக்கலாம், ஃபருக் அப்துல்லாவை கூப்பிட்டுருக்கலாம், லல்லுவை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை தேஜஸ்வியை கூப்பிட்டுருக்கலாம். யாராவது இந்தியா கூட்டணியில் இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நிதிஷை கூப்பிட்டுருக்கலாம், நிதிஷ் அங்கே போயிட்டார், மற்றவங்களை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நடத்துறீங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தீங்க? ஒரு பொய்யான விளக்கம். மத்திய அரசு விழா இது, அன்னைக்கே அது முருகன்லாம் உடச்சி விட்டாப்புல. நீங்கள் கூப்பிட்றீங்க, உங்கள் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்றாரு. இன்னும் அது அரசு விழா கூட நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது கருணாநிதிக்கு வெளியீட்டு விழா. உங்கள் அப்பா கருணாநிதின்றதுனால நீங்கள் அதை அரசு விழாவை மாற்றினீங்க. மற்றபடி ஜெயலலிதாவுக்கு, அண்ணாவுக்கு, கலைஞருக்கு, இது எம்ஜிஆருக்கு எல்லாருக்கும் வெளியிட்டிருக்காங்க. சில இதெல்லாம் அறிவாலயத்துக்குள்ளேயே முடங்கி போயிருக்குது அந்த இது நாணயம் வெளியிடுறது. ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு ஒரு நினைவு நாணயம் வெளியிடுது, அதை பண்ணுற ஒர்க்கு தான்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இந்த மாநாடை அவ்வளோ ஒரு விளம்பரம் கொடுத்ததே இவங்க தான். இவங்க சும்மா இருந்தால் அப்படி ஒரு மாநாடு நடக்குது யாருக்கும் தெரியாது. இல்ல இந்த கூட்டத்துக்கு பயந்து தான் இந்த இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருப்பாங்களா? ஏங்க தொல் இந்த திருமாவர்கள் மாதிரி ஆகட்டும். வர்ற கூட்டம் வந்து பெரிய வாக்குகளா மாறாதுங்க. அது ஒரு கருத்தை வேணா அது காலத்திற்கும் மாறாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா மாறாது. ஏன்னா 1,00,000 பேர் தருவாங்க. நீங்க அவங்க சொல்லிக்கலாம் 5,00,000. அவங்க போட்டிருக்க சேரு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் தருவாங்க அல்லது திரட்டப்படுவார்கள். இது என்னன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பார்றா பாஜக வளர்ந்துட்டு வருது. அ தமிழ்நாட்டிலயும் அந்த சிந்தனை வளருது வளருது. சிந்தனை வந்து இப்ப அண்ணாமலைக்கு பிறகு நான் பார்த்தது, பாஜக இங்க மதவாதத்தை கையில் எடுக்காத வரைக்கும் பாஜகவுடைய வளர்ச்சி நல்லாருக்கும். நீங்க ஊழலுக்கு எதிராக மற்ற விஷயங்கள கொண்டு போனீங்கன்னா, பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நடக்கும். அந்த மாரி அண்ணாமலை பண்ண அரசியல் தான் உங்களுக்கு ரீச் ஆச்சு. அதனால அந்த முன்ன மாரி பயந்து பயந்து நான் வந்து பாஜகல இருக்கேன். அந்த மாரி சொன்னதெல்லாம் காலெல்லாம் போயி, இன்னைக்கு சும்மா ஒரு வட்ட லெவல்ல இருக்கிறத விட ஒரு கார வாங்கின்னு ஒரு கொடிய மாட்டின்னு சுத்தின்னு இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிட்டாங்க. இந்த வளர்ச்சி வந்து வாக்குகளா மாறுமா அப்படின்னா, வாக்குகளா மாறுறதுக்கு இன்னும் நாள் எடுக்கும். அது சூழ்நிலைய பொறுத்து, கூட்டணிய பொறுத்து, கையில எடுக்கிற பிரச்சனைய பொறுத்து, தலைவர்கள பொறுத்து, இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாரி மாநாடுகள்லாம் நடத்திலாம் தமிழ்நாட்டுலலாம் நீங்க வளர்த்துறவே முடியாது. அப்படின்னா நீங்க எப்போ என்ன பல விஷயம் விநாயகர் சதுர்த்திய கையில எடுத்தாங்கல்ல. விநாயகர் ஊர்வலத்த சென்னையில கையில எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான்லாம் சின்ன பையனா இருந்திருக்கேன். நாங்கலாம் போயிருக்கோம். ஜாலியா இருக்கும். அந்த திருவல்லிக்கேணி அந்த சாலையே அடைச்சுக்கிட்டு போகும். அப்போ மீலாது நபிக்கும் அதே மாரி எல்லாரும் இருப்பாங்க. இந்துக்கள் அந்த இது தண்ணி இந்த ஆ. மாரி குடுப்பாங்க. ஒரு மாரி ஜாலியா இருந்தது. திடீர்னு இவர்கள் வந்து புகுந்து இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி கையில எடுத்து, அதை ஒரு பிரச்சனையா மாத்தி லாஸ்ட்ல அது ஒரு மத மோதலாக மாறி, அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசல் வழியா தான் போகும்ன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி, விநாயகர் சிலைகள் தனித்தனியாக ஆட்களை வைத்து வைத்து, அதிகமான விநாயகர் சிலைகள் இந்த இது கலர் விநாயகர் முன்னெல்லாம் அந்த இது தானே களிமண் தானே. சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. இப்படிலாம் வந்த பிறகு பொதுமக்கள் அதுலேருந்து ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இன்னைக்கு விநாயகர் அந்த இது சதுர்த்தி பார்த்தீங்கன்னா, சென்னையில இவர்கள் தான் வப்பாங்க. அங்கங்க தன்னெழுச்சியா நீங்க சிலைய குடுத்தீங்கன்னா, ஜாலியா வைக்கிறதுக்கு இளைஞர்கள் இருக்காங்கல்ல. ஏன்னா, அந்த அந்த 5 நாளும் 10 நாளும் பார்த்தீங்கன்னா, அவங்க உட்கார்ந்து அந்த பண்ணும்பொழுது, அந்த ஊர் பெண்கள், அந்த குடும்பத்தினர்லாம் வரும்பொழுது, இவர்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்ச மாரி ஆமா. இருக்கும். அ அது ஒரு மாதிரியான ஒரு ஜாலின்னு வச்சுக்கங்களேன். அது ப்ளஸ் பக்தி. அப்போ அந்த மாரி ஒரு 5,000 சிலைகள வச்சு ஊர்வலம் போகுதுன்னா, முன்ன இருந்த அந்த எழுச்சி இருக்கு. ஆனா இல்ல. ஏன்னா, பொதுமக்கள் பயந்து போய் ஒதுங்கிட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனை ஆகும். அது ஒரு கட்சியுடைய இதா மாறி போச்சு. இந்து முன்னணி, விநாயகர் ஊர்வலம், இந்து மக்கள் கட்சி இந்த பிரிவு, இந்து மக்கள் கட்சி அந்த பிரிவு ஆயிடுச்சா? அப்ப அது இந்துக்களுடைய இவங்க மாத்த பார்க்குறாங்க. மக்கள் இதாகல. அதனால தான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுபடாது. ஆனா இவர்கள் பயப்படுறாங்க. இவர்கள் இதை ஒரு பிரச்சாரமாக மாற்றுகிறார்கள். ஏன்னா, இங்க இந்த இடி ரெய்டு மற்ற பிரச்சனைகள், அரசுடைய பிரச்சனை எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணணும்னா, இத வச்சு பண்ணலாம். 1. 2வது பாருங்க, பாருங்க. ஏதோ பெரிய தவறு செஞ்சுட்ட மாரி. இங்க வந்து இந்த மாரி பண்றாங்க. அப்படி இப்படி. பாருங்க, பாருங்க அதிமுக இவருங்க கூட போயிடுச்சு. அங்க பாருங்க அண்ணாவ திட்டுறாங்க, பெரியார திட்டுறாங்க. அப்படி இப்படின்னு இவர்கள் சும்மாவே நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. "வெறும் வாய மெல்றவனுக்கு அவல் கிடைச்ச கதையான்னுவாங்கல்ல." அந்த மாரி இப்ப அவல் கிடைச்ச மாரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுக. அவங்க என்ன குழப்பத்துல இருக்காங்கன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க நீங்க பிஜேபி கூட்டணியில என்டிஏ கூட்டணியில இருக்கீங்க. அந்த பிஜேபியோட அமைப்பு இது கூட கிடையாது. அது ஒரு இந்து முன்னணி நடத்துற ஒரு முருகர் மாநாடு. நீங்க ஏங்க கலந்துக்கிறீங்க? பிஜேபி நடத்தினா கூட கலந்துக்க தேவையில்லையேங்க. நீங்க பிஜேபி கூட அரசியல் கட்சியாக தானேங்க கூட்டணி. அவர்களுடைய ஆன்மீக சிந்தனைக்கோ, இல்ல அவர்களுடைய அந்த இந்துத்துவ அரசியலுக்கோ நீங்க கூட்டாளி கிடையாதுல்ல. எதுக்கு போய் கலந்துக்கிறீங்க? தெரியுதா இவங்களுடைய பலகீனம்? அவரு போயிட்டு இதுல போய் கலந்துக்கிறாரு. இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழால. கேட்டா நான் வந்து இன்னொரு ஒரு அந்த இது ஆதீனத்தோட நூற்றாண்டு விழா ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழா. அதுல அதனால தான் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கிறேன். நீங்களே தலைய குடுக்குறீங்க. நீங்கள் இதிலிருந்து விலகி இருக்கணும். ஏன்னா, சிறுபான்மை மக்கள் வாக்குகள்ன்றது உங்கள்ட்ட இல்லாம பண்ற வேலைய பண்ணிட்டாங்க. நாளைக்கு சூழ்நிலை மாறும்பொழுதும் உங்ககிட்ட வராம இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து போடுவாங்க. ஒருவேளை சிறுபான்மை மக்கள் வாக்கு நம்மகிட்ட இல்லன்னு அஇஅதிமுக தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரும்பான்மை வாக்கு நோக்கி செல்கிறார்களா? அது தப்பு இல்ல. சிறுபான்மை வாக்குகள வென்றெடுக்கிற வேலை செய்யணும். இல்லன்னுலாம் முடிவுலாம் பண்ண முடியாது. பிரச்சனை அடிப்படையில வாக்களிக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்க இப்படி கிடையாதுங்க. நாங்க பாஜகவோட கூட்டணி. ஆனால் அவர்களுடைய கொள்கை இதெல்லாம் நாங்க முரண்படுறோம். வக்ஃப் போர்டு மசோதாவுக்கு எதிர்ப்புங்க. இந்தந்த மாரி விஷயங்கள் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு போங்க. அத சில பேர் ஏத்துக்குவாங்கல்ல. நீங்க என்ன பண்றீங்க?
இந்து முன்னணி இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை வர்றேன். ஐயையோ பெரியார, ஐயையோ அண்ணாவ. என்ன பண்ணேன்னு கேளுங்க. தெரியாது. பெரியார மோசம். அண்ணாவ மோசமா பண்ணிட்டாங்க. இவங்க போய் அங்க உட்கார்ந்தாங்க. அடிமைகள் ஆயிட்டாங்க. அமித்ஷா திமுகவாயிடுச்சு. சரிப்பா என்னதான்பா அங்க சொன்னாங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏங்க ஒரு இந்து முன்னணி மாநாடு நடத்துறாங்க. நீங்க போனது தப்புன்னு நான் சொல்லிட்டேன். அது ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கங்க. சரி போயிட்டீங்க. அங்க இவர்கள் வந்து அந்த அளவுக்கு பெரிய குற்றம் பண்ணாங்களா? அதிமுகவினர் அப்படின்னு பார்த்தா, அந்த படத்துல என்ன போகுதுன்னா, தமிழகத்தில் நாத்திக கருமேகங்கள் சூழ்ந்த பொழுது, அதை நீக்குகின்ற மாமணியாய் இந்து முன்னணி வந்தது. அப்படின்ற வரி வரும்பொழுது, பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிற அந்த காட்சி. அவ்வளோதான். பெரியார் அப்படி பண்ணிட்டாங்க அதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய புகழை பாடும் பொழுது, நாத்திகம் என்ற கருமேகம் சூழ்ந்த பொழுது அப்படின்ற வரி வரும் பொழுது, பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு. அதுவும் அவர் பேரை கூட உச்சரிக்கல. அதுல நாத்திக கருத்துகள் சூழ்ந்த பொழுதுன்றாங்க. 2வது வரும்பொழுது, போலி திராவிடம் பேசுபவர்களை வீழ்த்துவதற்கு பேசுகின்ற நரிகளை வீழ்த்துவதற்கு சிங்கம் என இந்து முன்னணி வருகிறது. அது கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையாங்க? அதுல வரும்பொழுது பெரியார், அண்ணா, கலைஞர் அப்படின்னு வருது. நீங்க இன்னைக்கும் போலி திராவிடம் தானே சொல்றீங்க கலைஞரை. பெரியார், அண்ணா இது வரும்பொழுது நீங்க வந்து அங்க இருந்தீங்க. அது ஒரு அவர்களுக்கான உரிமை தானே அது. நீங்க இன்னைக்கு பாசிச பாஜகன்னு சொல்லும் பொழுது, அவர்கள் உங்களை போலி திராவிட கும்பல் சொல்றதுல என்ன அவங்களுக்கு என்ன உரிமை இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு விஷயம் அதனால தான் சொல்றேன். அதிமுக இதில் கலந்தாம இருந்தா இந்த பிரச்சனை வராதுல்ல. ஏன்னா அவங்களுக்கான சண்டையா போயிடும். இவ்வளவுதான் பெரியார், அண்ணாவை சொன்னது. எங்கேயும் அவமதிக்கல அவங்க. அப்ப எங்க அவமதிச்சாங்கன்றாங்க. இதுதான் இவருடைய நரேட்டிவ். அதே மாதிரி அதுல ஏற்றப்பட்ட தீர்மானங்களை பற்றி மிகப்பெரிய ஒரு லெவல்ல நேற்று பேசும் பொருளா போயிட்டு இருந்தது. அந்த ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படி என்ன பேசும் பொருளா இருக்கும் நீங்க? 2 இதெல்லாம் முரண்படுறேன் நானு. மத்த விஷயங்கள் பிரச்சனை இல்ல. என்னன்னா, ஒண்ணு வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலையை முருகனுடைய மலையாக அறிவித்து 6 படை வீடுகளையும் காப்போம். 6 படை வீடுகளை காக்கிறதுல பிரச்சனை இல்ல. திருப்பரங்குன்றம் மலைன்றது 2 பிரிவா இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் அப்படி போனீங்க ரைட்ல போனீங்கன்னா, அந்த பள்ளிவாசல் அந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை. இது இவர்களாக ஒரு இதை உருவாக்கிட்டு, போலீஸ்லாம் அதுல தேவையில்லாத வேலைலாம் பண்ணதனுடைய விளைவு, இன்னைக்கு அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து தர்கா அந்த இது போறவங்க இங்கேயும் நான் சொன்னேனே, இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போயிட்டு போவாங்க. அப்படிதான் நடக்கிறது. இப்ப இவர்கள் அதை கையில எடுத்துக்கிட்டு பண்றாங்க. அதனால அந்த திருப்பரங்குன்றம் மலையை அவர்கள் ஸ்கந்தர் மலைன்றாங்களா, அவங்கள கந்தர் மலைன்றாங்களா, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இங்க வர பக்தர் அங்க போறான், அங்க வர பக்தர் இங்க போறான். இல்ல அங்க பக்தர் போறாங்க. இதுல தேவையில்லாத மத அரசியல், மத மோதல் அரசியல் பண்ணாம இருக்கிற வேலையை காவல்துறை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். 6 படை வீடுகளையும் காப்போம்னா பின்ன பாதிப்பு வந்துடுச்சு. திருச்செந்தூர்ல ஏதாவது பாதிப்பா? பழனியில ஏதாவது பாதிப்பா? இல்ல மற்ற இதுல ஏதாவது பாதிப்பா? ஒண்ணும் கிடையாது. அங்க தான் திருப்பரங்குன்றத்துல நீங்க பிரச்சனைய உருவாக்குனீங்க. அந்த பிரச்சனையும் சரியா இவர்கள் கையாளவில்லை அப்படின்றதான் என்னுடைய இல்ல பொதுவா இன்னொரு கருத்து இருக்குல்ல. முருக பக்தர்கள் மாநாடுன்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல 6 படை வீடுல எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, இப்ப திருச்செந்தூர்ல வந்து முன்னார மாரி வந்து இப்ப இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கு. அது இவர்கள் இந்த அறநிலைத்துறை சார்பா அந்த குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. ஏன்னா அத கூட அமைச்சர் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. அறநிலைத்துறை அப்படின்றது அதனுடைய செயல்பாடுகள்ல முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அறநிலைத்துறை வேண்டும். ஏன்னா, இது போன்ற கோயில்களுடைய வருகின்ற வருமானங்கள் எனக்கு என்னன்னு வர்றது தனியார் கையில போறதோ, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறாக அது சில பேருடைய கொள்ளையடிக்கிற கூடாரமா மாறிடும்ன்றதுனால அதிக வருவாய் ஈட்டுகின்ற கோயில்களை மட்டும் தான் அறநிலைத்துறை எடுக்கும். எல்லா கோயிலையும் எடுக்கல. அப்போ அறநிலைத்துறை எப்படி செயல்படணுன்றது இவங்க குடமுழுக்கு நடத்துறேன் பல விஷயம் சொல்றாங்க. அதுல சில விஷயங்கள் தப்பா இருக்குது. அறநிலைத்துறை இடங்களை மீட்பது. நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இடங்களை மீட்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி போச்சு? அறநிலையத்துறை வந்து மீட்குது. மீட்காமல் இருக்குன்ற அவ பெயரும் அறநிலைத்துறை மேல இருக்கு. மீட்ட இடங்களை என்ன பண்ணீங்கன்ற பெயரும் இருக்கு. அப்ப இவ்வளோ இடங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் தேடி கண்டுபிடிச்சு, அதற்கான விஷயங்கள பண்ணலாம்ல. இப்போ பேசுறவங்க. இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, கோயில்கள் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு சொல்றது, பள்ளிவாசல்கள் எல்லாம் யார்ட்ட இருக்குது? அது இருக்குது. இவர்கள்ட்ட இருக்குது. பள்ளிவாசல்ன்றது ஒரு கோயில் மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு இவங்க போய் வணங்கிட்டு வந்துருவாங்க அவ்வளோதான். அங்க போயிட்டு உண்டியல் வச்சு காசு காணிக்கை போடுறதோ, எந்த இதுவும் கிடையாது. தர்காக்கள்ன்றது ஒரு 2, 3 தர்காக்கள் இது இருக்குது. நாகூர் தர்கா இந்த மாரி தர்கா. அதற்கு தனி ட்ரஸ்டி மத்ததெல்லாம் வச்சுட்டு பண்றாங்க. அதை நீங்க அதிக வருமானம் வருது, அந்த மாரி வருதுன்னா, அரசோ இல்ல வக்ஃப் போர்டு கீழயோ அத வந்து எதாவது பண்ணணும்னா அது கரெக்ட்டு. நான் கரெக்ட்டுன்னு சொல்லுவேன்.
தப்பு எங்கே இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணணும். அது அந்த பக்தர்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு போய் சேரணும். வக்ஃப் போர்டு மசோதாவிலேயே ஐய்யய்யோ! முஸ்லீம்க்கு எதிரான்ற மாரி பேசினப்பலாம் நாங்கலாம் என்ன பேசினோம், மசோதா படிச்சு பார்த்தப்போ பல விஷயங்கள் நல்லா இருக்கு. வக்ஃப் போர்டு இடங்கள் இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு அதாவது நான் முஸ்லீம்னா முஸ்லீம்கள் அல்லாதவர்னா ஏதோ ஒரு ஏழை இந்துக்கு போல. கோடீஸ்வரர்களுக்கு இவர்கள் வக்ஃப் போர்டு நிலத்தை இங்கு நிர்வகிக்கிற கோடீஸ்வரர்கள் லீஸு, ரென்ட்டு விற்கிறதுன்னு பண்றத வக்ஃப் போர்டு திருத்த மசோதா தடுக்குது. அது இஸ்லாமியர்களுக்கு உதவுறது தானே. நீங்க வந்து இப்ப புது சட்டத்துல வக்ஃப் போர்டு நிலம் இஸ்லாமியர்களுக்கே. வக்ஃப் போர்டுக்கு தான். அத லீஸுக்கெல்லாம் நீங்க விட முடியாது. 2வது இதுல வர்ற பணத்த கணக்கு வைக்கணும். அதுக்கு ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங் 2மே இருக்கணும். ஆடிட்டிங்ன்றது பொதுவா இவங்க எழுதி வச்சுருவாங்க. இன்டர்னல் ஆடிட்டிங் இந்த செலவு கரெக்ட்டா? இப்படி பண்ணியிருக்கியா? அதுக்கு என்ன டீட்டெயில் குடு. இதுக்கு 10 கோடி பண்ணியிருக்க. அந்த 10 கோடி முறையா பண்ணியா? அப்படின்னு பார்க்கறது இன்டர்னல் ஆடிட்டிங். அப்புறம் அதுக்கு ஒரு கவுன்சில்ல வந்து நான் முஸ்லீம் போட்டிருக்காங்க. அத தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் கேட்குது. 2வது இந்த இத எடுக்கிறதுல இருக்குல்ல, நிலங்களை வகைப்படுத்துறது, லிஸ்ட் அவுட் பண்றது. அதுல வந்து ஆவணங்கள் 50 வருஷம், 100 வருஷம் அழிஞ்சு போச்சுன்னா அரசு எடுத்துக்கணும். அத மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அத கிளாரிஃபை பண்ணுவாங்க. அத ஏத்துக்கிறது வேற விஷயம். ஏன் இத மட்டும் சுப்ரீம் கோர்ட் பாக்குதுன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பிரச்சனை இல்ல. ஊபி, மத்திய பிரதேசம், ஹரியானா மற்ற மாநிலங்கள்ல எப்பப்பா அதெல்லாம் செல்லாத இடம் இல்லையா? ஐயா இருக்கு ஐயா, தாய் பத்திரம் அழிஞ்சிருக்கு. கிடையாது. இது கவர்மெண்ட் நிலம் அப்படின்னு மாத்தி விட்டுருவாங்க. அப்படின்ற இது அச்சம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் லிஸ்ட் அவுட் பண்ண பிறகு அந்த நிலம் யாருக்கும் கவர்மெண்ட் நினைச்சா கூட எடுக்க முடியாது. இந்த இடம் நான் எடுத்துக்கிறேன்பா, உனக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்குறேன் கூட கிடையாது. அப்படின்னு அந்த சட்டம் கரெக்டா சொல்லுது. அப்போ அந்த சட்டம் நல்ல சட்டம் தானே. அது பாஜக தானே கொண்டு வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்க சரி பண்ணாலும் அதுக்கு ஆதரவு தரணும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான இதுன்னு நீ எப்படி பண்றியோ, சேம் அதே தான் அறநிலைத்துறை ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்றது. இப்ப புரியுதா? ஏன்னா இந்த சொல்றவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஏதோ வகையில் அதனால் ஆதாயம் அடைவார்கள். சாதாரண இஸ்லாமியர் வந்து வக்ஃப் போர்டு திருத்த மசோதாவை எதிர்க்கல. ஏன்னா அவனுக்கு விஷயமே தெரியாது. இவங்க சொல்றதுனால அவன் எதிர்க்கிறான். நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பலவற்றை பேசும்போது, ஐயோ! இதுல இவ்வளோ இருக்காப்பா? ஓ! இந்த மாரி எனக்கு இப்படி சொல்லியப்பா! திடீர்னு வருவாங்க. பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்கலாம் வெளிய போன்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க. அப்படிலாம் சொன்னாங்கப்பா அப்படின்றாங்க. அப்படிலாம் ஏன் சொல்றாரு? நல்ல அரசியல் பேசுற ஒருத்தர் இப்படி சொல்றாரு. சேம் இதே தான் இந்து அறநிலையத்துறைக்கும் வரும். கிறிஸ்துவ மத இதுக்கும் வரும். கிறிஸ்துவ மதத்துல எனக்கு என்னன்னு இந்தியாவுல வெளிநாடுகள்ல இருந்து வந்த இதெல்லாம் உங்களுக்கு அதற்கு சட்டம் கொண்டு வந்து தடுத்த இதெல்லாம் உண்டு. ஏன்னா, நீங்க எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு. இந்து ஒருத்தர் கூட்டி ஒரு கோயில் திருவிழா இல்ல ஒரு மத கூட்டம் நடத்துறாங்கன்னா, இவங்கள விட்டுருங்க. நான் சொல்றது இப்ப இந்து முன்னணி இத வச்சு அரசியல் பண்றவங்க இல்ல. ஒரு ஆன்மீக மாநாடுன்னா, ஆன்மீகம் பற்றி பேசுவார்கள். மற்ற மதத்தை துவேஷம் பண்ண மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் ஒரு ஆன்மீகமான அவர்களுடைய இது நடத்துறாங்கன்னா, அவர்கள் மதத்து மேன்மையை பற்றி பேசுறாங்க. ஆனா, இதுல கிறிஸ்துவத்துல ஒரு குறிப்பிட்ட டீம் 2, 3 வகை இருக்குல்ல. அதுல ஒரு குறிப்பிட்ட டீமு இவர்கள் அழிஞ்சு போணும், இவர்கள் அழிஞ்சு போணும் பேசுறதும், நீங்க அவங்ககிட்ட எது குடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்கன்ற அளவு பேசுறதும் இருக்குன்றது இது. அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வகை பிரித்து பார்க்க வேண்டிய நிலையில் இன்று இருக்கிறோம். அப்போ இவர்கள் எல்லாரும் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பவர்கள், அண்ணாவின் புகழை காப்பவர்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா இல்லன்றதுக்கு தான் இதெல்லாம் நான் இவ்வளோ சொல்றேன். அவ்வளோ நீங்க யோகியர்களா இருந்தா ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டே இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு பாஜக அடிமையாகி விட்டதா? அப்படின்னா ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருந்தது சொல்லுங்க. 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவரு 4வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறீங்களே. இல்ல அஇஅதிமுக கண்டிக்கிற இவங்க, டெல்லி ராம்லீலா மைதானத்துல ராமருக்கு உண்டான ஃபங்ஷன்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்க போது ஒரு வார்த்தையும் விடவில்லை. பண்ண மாட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி அவரு நான் உண்மையான அந்த இதுக்கு போவேன். குடும்பத்தோட இதுக்கு போவேன்றதெல்லாம் பேச மாட்டாங்க. இவர்கள் நோக்கம் என்னன்னா, இங்க இந்த அரசியல், பாஜக எதிர்ப்பு அரசியல்னு ஒண்ணு இருக்கு. விடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிறாங்க. அதே மாரி ஜூன் 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் ட்ரெண்ட் பண்ணியிருந்தார். அது உடனே அதுக்கு அடுத்த நாளோ, அதுக்கு அந்த நாளே வந்து எடப்பாடி அவர்களை மிக கேவலமாக சித்திர வடிவில வந்து திமுக ஐடி லிங்க் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கீழடி விவகாரத்துல தான் அந்த இத போட்டாங்க. நான் வந்து அதாவது ஐடி விங் டிஎம்கே ஐடி விங்கு பிடிஆர் இருக்கிற வரைக்கும் அது ஒரு டீசென்ட்டான ஒரு இதா இருந்தது. நீங்க சில கட்சிகள் இருக்குது. அவங்கள விமர்சிச்சீங்கன்னா, உங்கள வந்து ரொம்ப கேவலமா, அசிங்கமா திட்டுவாங்க.
அதை வந்து ரொம்ப பேர் அந்த விமர்சனத்தை பார்த்து மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு அதே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, எதில் ஒரு வண்டி வந்துடுச்சு, என்னப்பா பார்த்து வரக்கூடாதுன்னா உங்களை ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போயிட்டான் வச்சுக்கோங்க. மைண்ட்ல ஃபுல்லா அது அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்குமே உங்களுக்கு அந்த மைண்டில் தான் ஓட்டுவீங்க. அது விட்றா எவனோ ஒருத்தன் திட்டிட்டு போகிறான், அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கூடாதுன்னா நம்ம ஓரளவுக்கு அவங்க தாங்கும் சக்தி இருக்குன்னு இருக்கும். அர்த்தம். ட்விட்டரும் சமூக வலைதளங்களும் இதுவும் அப்படிதான். அப்போ உங்கள வந்து கொச்சையா திட்டினோன்னு நீங்க பயந்து போய் அடுத்த தடவ என்ன பண்ணுவீங்க? திமுக எதிரா, இல்ல இந்த திட்டுற கட்சிக்கு எதிரா ஒரு சின்ன விமர்சனத்த போடுறதுக்குள்ள தயங்குவீங்க. போட்டா வந்து திட்டுவான்னு. இதற்காக இவர்கள் கட்சிக்காரர்கள் வந்து திட்டுறது கிடையாது. கட்சிக்காரர்கள் பெரும்பாலும் சமூக வலைதளத்துல இருக்காங்களான்னு கூட தெரியல. ஆ தாவேகால இருக்கிறவங்கலாம் வந்து ரசிகர்களா இருந்து இருக்கவங்கள இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு அவரு. அவர்கள் கட்சிக்காரர்களா மாறி போயிட்டாங்க. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட டீம், எல்லாரும் கிடையாது. பல பேர் வந்து வாதாட கூட செய்றாங்க. "என்னண்ணே நீங்க இப்படி சொல்றீங்க? இது எப்படி சரியா இருக்கும்ன்றாங்க." இப்ப இன்னைக்கு கூட 2 இது நான் போட்டு விட்டு வந்தேன் Twitterல. என்னன்னா, "நோவ் ஏதாவது பண்ணுண்ணா, கம்முனு இருக்கிறியாண்ணான்ற" மாரி போடுறாங்க. தலைமை அசைஞ்சால் தான் கீழ இருக்கவங்க அசைவாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. ஒருத்தர் போடுறாரு ஜூனுன்னீங்க, ஜனவரின்னீங்க, பிப்ரவரின்னீங்க, மார்ச்சுன்னீங்க, ஜூனுக்கு பொறந்த நாளைக்கு அப்புறம் பாருன்னாரு. இது ஆதவ அர்ஜுன். ஒண்ணுமே நடக்கலையான்னு போடுறாங்க. அப்ப அவங்க வந்து வெளியில அடி வாங்கும்போது அந்த ஆதங்கம், இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போல. இவரு அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா அரசியல் செய்ய தெரியல. அப்ப இவரு சொல்றாருன்னா அது கரெக்ட் அப்படின்னு ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா வழக்கமா கூலிப்பட மாரி வந்து திட்டுறவங்களும் இருக்காங்க. இதுல உச்சபட்சம் யாருன்னா திமுக. திமுகல எப்படின்னா, உங்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ரொம்ப கொச்சையாக உங்கள டேமேஜ் பண்ணா 2 நடக்கும். 1 நீங்க மனசால ஒடுங்கிடுவீங்க. 2 உங்களுடைய கருத்துக்களை மத்தவன் ஏத்துக்க மாட்டான். உங்கள டேமேஜ் பண்ணா, கேலி கேலி கிண்டலுக்கு ஆக்கிட்டா, நீங்க எது சொன்னாலும் சீரியஸா சொன்னா கூட அது வந்து சிரிப்பா மாறிடும். இதுக்கு யார் உதாரணம்னா விஜயகாந்த். விஜயகாந்துக்கு எதிராக இவர்கள் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்துடலாம் நீங்க. எம்ஜிஆருக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் பெரியாருக்கே பண்ணியிருக்காங்க. காமராஜர் பண்ணியிருக்காங்க. அவ்வையார் பண்ணியிருக்காங்க. சொல்லாத கருத்துக்களை சொன்னதாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க கா அந்த ஸ்கூல்ல எண்ணிக்கை மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா சேர்க்குறாங்க. ஸ்கூல் அதுக்கேத்த மாரி இல்ல. அப்போ ராஜாஜி பீரியட்ல. அப்ப 2 ஷிஃப்ட்டா பிரிக்கிறாரு. 7 டூ 2 அதுக்கப்புறம் மத்தியானம் மேல. அப்ப அந்த 7 டூ 2 படிக்கிற பசங்க மத்தியானத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அதுல என்ன இருக்கு? அந்த ஃப்ரீ டைம்ல ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கலாம். ஏன் அவங்க அப்பாவுக்கு உதவியா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த காலகட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. பலரும் வந்து அதுல என்ன தப்பு இருக்கு? அது குலத்தொழில்னு சித்தரிச்சு ரொம்ப உடனே அசிங்கமா. குலத்தொழிலை ஊக்குவிக்கிறார் அப்படின்ட்டு அவர மோசமா விமர்சித்த காலம் உண்டு. விவசாயிகள் பலரும் எலிகறி கூட சாப்பிடுறாங்க அப்படின்னு பக்தவச்சலம் சாதாரணமா சொன்னத எலிகறி சாப்பிட சொல்லிட்டாருன்ட்டாங்க. இந்த மாரி அ ஏதோ ஒரு இத இந்தி எழுத்தெல்லாம் போட்டு அழிக்கிறது. என்ன எழுத்தெல்லாம் போட்டு அழிக்கிறதுனால இந்தி அழிஞ்சிருமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னத, தமிழர்களை நான்சென்ஸ் நான்சென்ஸ். சொல்லிட்டாரு நேருன்ட்டு பெரிய பிரச்சனையா மாத்துனாங்க. இந்த மாரி பல விஷயங்கள்ல இவர்களுடைய நரேட்டிவ் அந்த காலத்துல செல்லுபடி ஆச்சு. இன்னைக்கு அடுத்த நொடி அது பஸ்பமாயிடுது. நீங்க ஒரு அம்பு விட்டீங்கன்னா, அவன் எதிர்ல ஒரு தண்ணி அடிக்கிற அம்பு விடுறான். உடனே அப்படியே விழுந்து கீழ விழுந்துருது. இந்த புராண படத்தெல்லாம் காமிப்பாங்கல்ல, அது மாரி. அதுல ஒரு வகை தான் அந்த கீழடி. கீழடி வந்து ஆ நீங்க நான் பார்க்குறவங்கள கூட நான் சொல்றேன். 2015லேருந்து 21 வரைக்கும் அதோடைய டிராவல் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கடினமான அது. மத்திய அரசு பல விஷயங்கள்ல எனக்கு என்னன்னு இத வந்து தடுத்தாங்க. தடுத்தாங்கன்னா, அக்கறை இல்லை. சில இடங்கள்ல நிறுத்துனாங்க. கண்டுகொள்ள விட. வேண்டுமென்றே சில இதெல்லாம் பண்ணாங்க. நிதி ஒதுக்காம பண்ணாங்க. இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டுக்கான நிதிய ஒதுக்கி, தமிழ்நாடு தொல்லியல் அறிஞர்கள வச்சு, அந்த எடுத்த பொருட்களை வேறு மாநிலத்துக்கு செல்லாமல் இங்கேயே இது பண்ணது 21 எண்டு வரைக்குமே என்ன திமுக பண்ணுச்சு? இல்ல பாஜக வந்து பண்ணுச்சா? மத்திய அரசு தொல்லியல் துறை பண்ணுச்சு. மீதி ஒர்க்கு இத போற்றி பாதுகாக்கிற வேலை, இதற்கான முன்னேற்பாடுகள், கீழடி மட்டும் இல்ல. ஆதிச்சநல்லூர் பல இதுவும் பண்ணதெல்லாம் யாரு? இதை பாதுகாத்தது யாரு? இந்த இத வந்து ஒண்ணுமே இல்ல. நாங்க தான் பண்ணோம். இரும்பை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அறிவிக்கிறேன். அந்த அறிவு நீங்க அறிவிக்கிறதுக்கு ஆய்வுக்கு அந்த இரும்ப எடுத்து அனுப்புனது யாரு? இல்ல இந்த ரிப்போர்ட் கூட அஇஅதிமுக ஆட்சியில ரெடி பண்ண ரிப்போர்ட் தான். அதை இப்ப தாமதிக்காங்கன்னு சொல்லி பண்றாங்க. இப்பவும் என்ன சொல்றேன் கேளுங்க. இவங்களுடைய நரேட்டிவ் பாருங்க. அந்த இவரு இருக்காரா, இப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர மாத்துனாங்கல்ல. அரவிந்த் ராமகிருஷ்ணன். அவரு வந்து ஒரு 1700 பக்கம் அறிக்கை அனுப்புறாரு. அதுல சில கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அது வந்து நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து கரெக்ட்டா? இந்த சோறுடைய நீளம் என்ன? அகலம் என்ன? அதுக்கான என்னென்ன? நீங்க இது சொல்றீங்கல்ல, இதற்கான இது என்ன? இதை எல்லாவற்றையும் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டோட அனுப்பிச்சு அனுப்பணும் அவ்வளோதான். இதுக்கு ஐயோ! கீழடி தமிழர் நாகரிகத்தை மறைக்க பார்க்கிறார்கள். இவர்கள் சிந்து நாகரிகம் தான், சரஸ்வதி ஆறு நாகரிகம் தான் இவர்களுக்கு அப்படி இப்படின்னு உருட்டுனேன்னா, இப்படி உருட்டி விட்டு போயிடுறது.
அதை எடுத்துட்டு கீழே இருக்கிறவங்க இந்த விஷயத்த படிக்காதவங்க அப்படியே உருட்டுறது. இதுதான் இவருடைய வேலையே தவிர 69% இடஒதுக்கீடு கலைஞர் தான் கொண்டு வந்தார். இப்படின்னு ஒருத்தர் உருட்டினுக்கிறாரு. ஏங்க 69% 68% வரைக்கும் வந்துடுச்சுங்க. 1% இது மலைவாழ் மக்களுக்கு, எஸ்டி மக்களுக்கு 1% குடுக்கணும்னு கோர்ட் உத்தரவு போடுது. அது 1 சேர்த்து 69 ஆக்குறாங்க. இந்த பல்வேறு காலகட்டங்கள்ல எம்ஜிஆர், அது அண்ணா காலத்துல, அது அண்ணா மறைவுக்கு பிறகு ஒன்றுபட்ட திமுக இருந்த காலகட்டத்துல, அப்புறம் எம்ஜிஆர் காலத்துல, அப்புறம் கலைஞர் காலத்துல, இப்படிலாம் மண்டல் கமிஷன் காலத்துல, இப்படிலாம் இதாகி 68% வருது. உங்களுக்கு அங்க 50% தான்னு உச்சநீதிமன்றம் பண்ணும்பொழுது, 69வது இங்க ஏத்துறாங்க. அப்ப இத பாதுகாக்கணும்னு தி.க. உட்பட சொல்லும்போது, கலைஞர்லாம் வந்து அத பெருசா இது பண்ணல. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அதை சட்டமா மாத்தி, அன்னைக்கு அங்க நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கிறதுனால, அத அங்க 2 அவையில நிறைவேற்றி, அதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வராங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்? இது ஒண்ணுமே இல்ல. கலைஞர் தான் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறது. அதே மாரி அந்த கேலி சித்திரத்த வெளியிட்டதுக்கு அப்புறம் திமுக வந்து அஇஅதிமுக சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அஇஅதிமுகவோட தொண்டர்களோ சரி, அவர்கள் கட்சி நிர்வாகிகளோ சரி, பல இடங்கள்ல வந்து டிஆர்பி ராஜா அவர்களோட உருவபொம்மை எரிச்சிருக்காங்க. வழக்குகள் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஒரு எழுச்சிய இவங்களே உருவாக்குறாங்களா? இவங்க டிஃபென்ஸ்லயே இருக்காங்க. அதிமுக டிஃபென்ஸ்லயே இருக்காங்க. அஃபென்ஸ் இவர்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர்களும் அஃபென்ஸ் எடுக்கணும். இவருடைய ஐடிவிங்கும் ஸ்பீடப் பண்ணணும். இப்ப சமூக அந்த இந்த வலைதள கூட்டம் வந்து நடத்தப் போறாரு. ஊடக பொறுப்பாளர்கள் கூட்டம். அதுல நீங்க ஐடிவிங்கிக்குள்ள இவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், இதை சில பத்திரிகையாளர்ட்ட குடுத்து பேச விடுறது, இது எல்லாமே தடுக்கப்படணும் அப்படின்றது தான். அவர்கள்ட்ட நெருங்கி கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ஐடிவிங் இப்ப பெண்ணு சொல்றத வந்து கிளை கழகம் வரை பயந்துகிட்டு செய்வாங்க. ஏன்னா மாப்பிள பொறுப்பு. டிஆர்பி ராஜா இவங்கலாம் வந்து ஐடிவிங் பொறுப்பு. அப்ப அந்த பயம் இருக்குது. ஆனால் இங்க இவரு ராஜ் சத்யன்றவரு ஒரு மாவட்ட செயலாளருடைய மகன். மகன். அவர் என்னதான் அந்த பொறுப்புக்கு இருந்தாலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், ஒண்ணு முன்னாள் அமைச்சரா இருப்பாங்க. இல்லாட்டி கட்சியில சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க. அவர்கள் தனித்தனியா டீம் வச்சிருக்காங்க. அவர்களோட இந்த ஐடிவிங் இணைஞ்சு செயல்படுது. அப்ப இங்க ஒருமுகப்படுத்தப்பட்ட ஏதாவது குடுத்தால், அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆவறதில்ல. இவர்களுடைய கட்டளைகளை ஒருமுகப்படுத்தி பண்றதில்ல. இங்கேயும் இந்த அஃபென்ஸ் எடுக்கிற நான் சொல்ற இந்த அஃபென்ஸ் எடுக்கிற இதுலயும் சுணக்கம் இருக்குது. இதையெல்லாம் களையப்படணும்னா, அதுக்கு ஒரே ஏற்பாடு எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ இதை விட்டுட்டு, அவங்கவங்க கோஷ்டிய வச்சுக்கிட்டு, இவரு தப்பு, அவரு தப்பு, இஸ்ரேல் வாருக்கே ராஜ் சத்தியன் தான் காரணம். ஈரான் அடிச்சது காரணம் தான். உலகப் போர் வரப்போகுதுன்னா, அது காரணம் ராஜ் சத்தியன் தான் பேசியிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால இந்த குறைகளை களையிற ஏற்பாடு செஞ்சு, அஃபென்ஸ் மோடுக்கு மாறணும். இது ஒரு வகையான லைட் அஃபென்ஸ் மோடு. ஆனா, அது தற்காப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அஃபென்ஸ்ன்றது ஏறி அடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க எடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்குதுங்க. ஏங்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புகார் குடுக்க போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் போட்டு ஒரு லேடி அடிக்கிறாரு. கர்ப்பிணியா அந்த அம்மா. அதெல்லாம் எடுத்து நீங்க போட்டு பண்ணி அடுத்தடுத்து நீங்க ஒரு சின்ன அது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருந்தாலும், அந்த மாரி பல சம்பவங்கள் இந்த ஆட்சி நடந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. சாத்தான்குளம்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்து அப்படி பண்ணாங்க பெருசா. அப்ப நீங்க இந்த மாரி விஷயங்கள் எவ்ளோ நடக்குது. எடுத்து பண்ற வேலைய பண்ணணும். இறுதியா ஒரு கேள்விங்க. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து தொடர்ந்து அஇஅதிமுக மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார். இந்த முருகபுத்தர் மாநாடுல வந்து அஇஅதிமுகவோட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டதும் சரி, அந்த பேரூர் ஆதீனத்தோட 100வது நூற்றாண்டு விழால முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கலந்துக்கிட்டதையும் சரி, அவருக்கு குறிப்பிட்டு சொல்லும்போது, இது அண்ணாவின் ரத்தமா? இல்ல வந்து இது பாரதிய ஜனதா ரத்தமா அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இத முதல்ல சொன்னேன். ராஜ்நாத் சிங்கை குறிப்பிட்டது அண்ணாவின் ரத்தமா? அல்லது பாஜகவின் ரத்தமா? கலைஞருக்கு நாணயம் வெளியிடுற விழால கலைஞரே இதை விரும்புவாரா? யார கேட்டு கூப்பிட்டீங்க? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்ப இவர்கள் நினைச்சா வெண்கொடை பிடிப்பார்கள். அத வந்து வேற இது சொல்லுவாங்க. கவர்னர இவங்க நினைச்சா எதிர்ப்பாங்க, கடுமையா எதிர்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்களா வந்து மற்ற கூட்டணி கட்சியில போராட விட்டுட்டு, இவங்க டீ பார்ட்டியில கலந்துக்குவாங்க. மற்ற கூட்டணி கட்சியில தூண்டி விட்டுட்டு, அவங்க யாரும் கலந்துக்க மாட்டாங்க. இவர்கள் போய் கலந்துக்குவாங்க. என்னன்னு கேட்டா, நான் முதல்வரா போனேன். அவர் துணை முதல்வரா வந்தாரு. இவர் நீர்வளத்துறை அமைச்சரா வந்தாரு. பொறுப்புகளா? இவர் அப்படி வந்தாரு, அப்படி வந்தாரு. இது என்ன கதை? அப்ப இவர்கள் நினைச்சா இவர்கள சாதகமா இது பண்றது. இவர்களுக்கு பாதிக்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுக்கேற்றார் மாரி கொள்கைகளை மாற்றுவது, ஸ்பீட குறைக்கிறது, கூட்டுறது இந்த வேலை. இன்னொரு பக்கம் அந்த ஐடிவிங்க வச்சுக்கிட்டு, இந்த மாரி பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறது. இப்பவும் ஏடிஎம்கே டிஃபென்ஸ் மோட்ல தான் போகுது. இப்பலாம் பெருசா இது வந்து இவர்கள் உண்மைய சொல்றதுக்குள்ள போய் உலகத்த சுத்திட்டு வந்துரும். அப்ப அதிமுக என்ன பண்ணணும்? ஏம்பா அது இந்து முன்னணி நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு நம்ம எதுக்கு போணும்? அப்படின்னு போகாம இருக்கணும். போகாம இருந்தா என்ன நடக்கும்? உங்கள என்ன கோச்சிக்க போறான்? கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோன்னு சொல்லணும். நான் உன்னோட இழுப்புக்குலாம் நான் வர முடியாதுப்பா. நாங்க பெரிய கட்சி தமிழ்நாட்டுல.
நீ நடத்தணும் எல்லாம் நடத்தணும். இன்னொன்னு இங்க கூட்டணியில வந்துகிட்டு இந்த குண்டு வைக்கிற வேலைலாம் பண்ணீங்கன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில என்ன உருட்டுறாங்க தெரியுமா? இதுக்கு மறுப்பு தெரிவிச்சார்ல உதயகுமார். ம். உடனே அதிமுக, பாஜகவிற்குள் குழப்பமா? குழப்பம். ஏன்டா அது இந்து முன்னணி மாநாடு அவர் வந்து மறுப்பு சொல்றாரு. அதுல கூட நாங்க அத பார்க்கலங்க. பார்த்தா நாங்க இது பண்றோம்ன்றாரு. அவரு இன்னும் அத பார்க்காமயே கருத்து சொல்லிட்டு இருக்காரு. சரி ரைட்டு. கருத்து சொல்லி தான் ஆவணும். ஏன்னா கலந்துக்கிட்டீங்க. இதுல எங்க பாஜக, அதிமுக மோதல்? புரியுதா? இவர்கள் நரேட்டிவ் அடுத்து இங்கேருந்து குடுப்பாங்க. இத பேசுங்க, அத பேசுங்க. உடனே வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய கற்றறிந்த அறிஞர்கள் மாரி. இதான் இன்னைக்கு உலகமா போகுது. மிக நன்றி உங்க நேரத்தையும் கருத்தை பார்த்தோம்.